நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் சைனாவில் மெடிக்கல் இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஊர்லாம் ஏன் சைனா மாதிரி இல்லை மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி சுத்தமாக இருக்க மாட்டேங்குதுன்னு? அதுக்கான காரணம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சிருக்காங்க, ஓகேவா? இங்கே என்ன வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 300 மீட்டர் ஆகும். இந்த 300 மீட்டருக்குள்ளே எத்தனை டஸ்ட்பின் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். தெரியுது பார்த்தீங்களா? அது 6, இது 7. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது போட்ட குப்பையை தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பண்டிகை நாள் அன்னைக்கு கூட்டி பெருக்கி அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறதில்ல, குப்பை இல்லாத மாதிரி தடுக்கிறது. அதுக்கு ரோட்டில் குப்பை கம்மியாக இருக்கணும்னா குப்பை தொட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கணும். அண்ட் தென் அந்த குப்பை தொட்டியை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இங்கே ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த குப்பை தொட்டியை வந்துட்டு காலையில் ஒரு தட்டி ஈவினிங் ஒரு தட்டின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சைனாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பல vlogs அண்ட் நிறைய டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.